தளபதி பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 20 வருஷமா நான் வெயிட் பண்ணி பாத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா கொடுத்திருந்தா இன்னும் கூட்டம் நிறைய இருந்திருக்கும். தளபதிக்காக மட்டும்தான் செம்மையா இருந்தது. தளபதி தமிழ்நாடு சுத்த போறாரு. 2026 அவர்தான் ஜெயிக்க. என்ன பண்ண போறீங்க? தளபதி அவன் உயிருக்கு மேல ப்ரோ. இன்னைக்கு வந்து நம்ம நாகப்பட்டினம் ஊருக்கு பிரச்சாரம் நடந்திருக்கு. இதோட இது எப்படி இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பண்ண முடியாது. 3,30,038 ஓட்டு தளபதி மட்டும்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்காக வந்து 2026 பண்ண முடியாது. அதே போய் தானே பண்ண முடியாது. பேரை மட்டும் லேசா வேகமா சொல்லுங்க. 3,30,038 ஓட்டு எல்லாம் மகிழ்ச்சியில இருக்கோம் எல்லாருமே. இதுக்காக நாங்க 40 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். சொல்ல வார்த்தையே இல்லை. தலைவர் பார்த்தல அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு. எங்க மீனவ சமுதாயத்தாக எங்க தளபதி கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தளபதி கோட்டை சுனாமி வந்து கடல்ல வந்து பாத்திருப்பீங்க. ஆனா நீங்க கரையில வந்து பார்த்தது இல்ல. அந்த சுனாமி அழிச்சிருச்சு உலகத்தை. இந்த சுனாமி உலகத்தை வந்து உருவாக்க வந்திருக்கு. பண்ணதுக்கு அவர் தான். யாரு எவன் வந்தாலும் கிடையாது. விஜய் வராரு, நாகப்பட்டினம் செதறுது. காத்ததுக்கு தளபதியை பார்த்துட்டோம். ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. தெய்வத்தை பார்த்துட்டோம். நாகப்பட்டினம் தளபதியோட கோட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. கொட்டுறமா ஐயோ ஒண்ணுமே சொல்ல முடியல. யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்கன்னா கூட்டம் சேர்ந்தா ஓட்டாவாது, கூட்டம் சேர்ந்தா ஓட்டாவாதுன்னு. ஆனா வந்து கூட்டம் எப்பதான் கூடும், எப்பாவது கூடும் இல்ல இல்லனா கூட்டம் சேர்ந்தா ஓட்டாவாதுன்னு சொல்றாங்க. ஆனா எப்போதும் ஒரு ஆளுக்கு கூட்டமா வராதுல. பாக்குறதுக்கு வந்த கூட்டம் அது பாத்தீங்களா. அவர் பேச பார்த்தா போதுங்கிறதுக்கு வந்து வந்த கூட்டம் இது. இதே இடம் கூட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரோட்ல நிக்கிறதால பாதி பேர் போயிட்டாங்க. நிக்க முடியாம போயிட்டாங்க. அதனால உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்ல ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது. 2026 விஜய் தான். பேசிருந்தாங்கண்ணா. நாங்களே எதிர்பார்க்கல, அவங்கள பாப்பன்னு எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அவங்க இங்க வந்தது. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கணும். சந்தோஷம் எங்களுக்கு. ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கோம்னு நினைக்கிறோம். சீக்கிரம் போயிட்டாங்களே கஷ்டமா இருக்கு. அது சதினா, அது எல்லாமே சதி. விஜய் அண்ணன் வரக்கூடாது சதி பண்றதுக்காக போட்டிருக்காங்க. அண்ணா விஜய் அண்ணன் தான் வருவாங்க. ஸ்டாலின் ஒளி டிவிக்கே தான் வரணும். கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. தைரியமா சொல்லுங்க. என்ன தம்பிங்க தான் எங்க அண்ணன் வரணும் நாங்க எல்லாம் வேண்டிக்கிறோம். அண்ணன் கண்டிப்பா வருவாரு. அண்ணன் வருவாரு. அண்ணன் 2026 பாத்தீங்களா சில்லுக்குது. மேல வந்தாரு தமிழ்நாட்டு முருகர். எங்க கடவுளு நாங்க பார்த்தோம். தளபதியை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மச்சா மச்சா இது எங்களுக்கு ஒரு வர மாதிரி. ஆனா சீக்கிரம் போறது எங்களுக்கு வருத்தம். கண்ணெல்லாம் கலக்கிடுச்சு தலைவா. அவர் உள்ள இறங்கும் போது ஏறும்போது அந்த குஸ்பம்பு இறங்கும் போது இறங்கி ஓட விட்டுருவாங்க. ஒளிங்க தளபதி வளருங்க. திமுக ஒளிங்க தளபதி வளருங்க. நம்ம 26 நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம லேடிஸ் லவ் பண்ணி பாத்திருப்ப. நாங்க எல்லாருமே சொல்றோம் ஐ லவ் யூ. ஓட விட்டுருவாங்க. ஸ்டாலின் வரவே முடியாதவா. அவன் அடிச்சு ஓட விட்டுருவாங்க. ஸ்டாலின் கேட்டுச்சா மக்களோட பேசுறேன். நான் கழுவ மாட்டேன். நெய்வேலில இருந்து வரேன். நாகப்பட்டினம் அண்ணன் பேசுறாரு. ஏன் 10 மாவட்டத்துல வர வண்டி எல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? அப்ப பயம் இருக்குல்ல. எங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு பயம் இல்லைன்னா
அவருக்கு தயவு செஞ்சு பர்மிஷன். இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கு, இவ்வளவு பேர் வராங்க, ஒரு தனி மனிதனுக்கு ஏன் பயப்படுறீங்க? விவாதம் வச்சு பேசுங்களே. தில்லு இருந்தா எல்லா மாடத்தையும் பேச சொல்லி பர்மிஷன் கொடுங்க. இப்ப எங்களுக்கு பேச அவ்வளவு கஷ்டமா இல்ல, 10 நிமிஷம் பேசிருக்காரு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் எங்களோட பேசினா எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். எங்க விவசாய பூமியை நாகப்பட்டினம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. எங்க விஜய் அண்ணா வந்தா தமிழ்நாடு மலரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களோட கோரிக்கை என்ன, அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் வட்டி கடன் கொடுக்கல. அதே மாணவருக்கு நீங்க இலவசமா படிக்க வச்சு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டு வாங்க. விஜய் அண்ணா கண்டிப்பா கொண்டு வரும். கண்டிப்பா முடியுமா? எத்தனையோ பேர் ஒரு தனி மனிதனுக்கு ஏன் போறாங்க? முடிஞ்ச வரைக்கும் மத்தியில இருந்து பயப்படுறீங்களா நாகப்பட்டினம் வரதுக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா சுத்த போறாரு. 2026 அவரு தான் ஜெயிக்க. என்ன பண்ண போறீங்க? மூளையை போய் தூக்கிட வரும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா கர்நாடகா மத்தியில பிரதமர் வாய்ப்பு இருக்கு. எங்க விவசாயி இவ்வளவு இளைஞர் இருக்கும் போது எவனுமே தமிழ்நாட்டுல காய வைக்க முடியாது. தளபதி என்ன முடியும்? தளபதி ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளே கிடையாது. இருக்கிறவங்க மூட்டை முடிச்ச கட்டிட்டு போய் கூட்டப்படுத்த சொல்லுங்க. 2026 தளபதி சிஎம். இதை தவிர எல்லாம் ஒட்டுதான். யாருமே வர முடியாது. கிடையாது கிடையாதுமா. தளபதி ஒத்த ஆளுதான். வாரிசு அரசுகளை வேலையே கிடையாது. எல்லாத்தையும் ஓரம் கட்ட போறோம். வந்தது 18 வயசுக்கு மேலதான் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. கண்டிப்பா 2026 தளபதி தான் சிஎம். தல விஜய் தான். நம்ம இப்ப நாகர ஏடிமிக்க டிவிக்கு எந்த புதிய. என் பேர் முரளினா, நான் விஜயோட தீவிர ரசிகன். 2026 டிவிக்கு தானே தளபதி தானே. அவ்வளவு ஒரு இதா இருந்தது. நாங்க நேர்ல பாக்குற மாதிரி கூட இல்ல, எங்க படத்துல பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. தளபதி ஐ லவ் யூ லவ் யூ. தளபதி பார்க்கதான் வந்திருந்தோம். நல்லா இருந்தது. இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியல. நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணா, செம கூட்டமா இருக்கு. நாங்க வரும்போது அவ்வளவு கூட்டம் இல்ல. இப்ப பாக்குறோம் செம கூட்டம் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்தோட அதிக கூட்டம் தான். நிக்கவே கூட முடியல, அவ்வளவு கூட்டம். தளபதி பார்க்க எவ்வளவு வேணாலும் பத்தாதுண்ணா. அடுத்த முதல்வர் அவர் தான் வருவாரு. கண்டிப்பா வருவாரு. நன்றி. வெயில வந்து நிக்கிறாங்க, விஜய்க்காக வந்து நிக்கிறாங்க. பூத்து பட்டன்ல போய் அந்த பட்டன் என்ன நிச்சயம் இருக்கு. கண்டிப்பா ஓட்டு மாறும். மதுரை மாநாட்டுல இத்தனை மக்கள் வெயில்ல எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. சாயந்தரம் தான் வந்தாரு, காலையில இருந்து உட்காந்துருக்காங்க. ஏன் இந்த வெயில உட்காரணும்? கண்டிப்பா உள்ள போய் இந்த பட்டனை அமுக்குவாரு. விஜய்க்கு மாற்றுக்கிறதா இல்ல. விஜய் தான். நான் 5 மணிக்கு வந்தேன். வேளாண்ல இருந்து 5 மணிக்கு வந்திருக்கேன். 5 மணிக்கு வந்து இப்பதான் பாத்துட்டு போறாரு. இது ஒரு வேலையில ஒரு பவர் இருக்கு. கண்டிப்பா அது விஜய்க்கு தான் போவோம். அது கண்டிப்பா நான் உட்கார வைப்போம். ஆளுன்னு கிடையாது, கத்தி எவனுமே வரமாட்டான். நான் உட்கார வைப்போம். ஸ்டாலின் சாலைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாப்ல ஒருத்தர் சீமான் அவர் இருக்காப்லே இல்லையா? எப்ப இருக்காரே இல்லையா தெரியல. ப்ரோ இருந்தா டாக் பண்ணி விடுங்க. எங்க இருக்காரு போன்ல பேசுவோம். 2026 எங்க அண்ணா மட்டும்தான் முதலமைச்சர். யாராலும் தடுக்க முடியாது. கட்சியுமே இருக்காது. அதுக்கப்புறம் 2026 ஓட்டுக்கு ஆளே கட்சியா இருக்கு. என் முதல் ஓட்டு விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான். சீமான்ல ஒரு ஆளே இல்ல. தளபதி தான் இங்க. நான் தரங்கம்படி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்படி தாலுகா பெருமாள். ஆமா, அங்கேயும் போவோம் எங்க தளபதியை பார்க்க. இல்லையாம்மா, லேட்டான்னு சொன்னாங்க. லேட்டா அறிமுகம். ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. 2026 நம்ம தான். எங்க தளபதி வந்தது ரொம்ப சந்தோஷம். எந்த ஊர்லயும் இல்லாம இந்த ஊர் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பேசுற மாதிரி இருந்து சந்தோஷமா இருந்துச்சு. அதை விட அந்த ஃபேக்டரியை பத்தி பேசுறதுலாம் ரொம்ப இது. ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இதனால அவர் பேசுறதால ஒரு வரைக்கும் பண்ணல, பேசுறதா ஏதாவது பண்ணா எங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு இதா இருக்கும். நாங்க எந்த வெளியூர்லயும் வேலை பார்க்கறதுக்கு அவசியம் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தளபதி பார்த்தா வரலாறு தானே கட்டாயம். செமையா இருந்துச்சு. எங்கள் ஓட்டு டிவி கேக்குதான். நாங்க வேளாங்கண்ணி தான். நான் வேளாங்கண்ணி கிளை செயலாளராக இருக்கேன். வேளாங்கண்ணி பேரூர்ல 9 வார்டு. சூப்பரா ஒரு நாங்க 2 மாநாடுக்கு போன மதுரையில. அதோட இங்க சூப்பரா பேசியிருக்காரு. திருச்சிக்கு போல, நாங்க வேளாங்கண்ணி தான். அது வரதுக்காக இங்க வந்திருந்தோம். அதான் ஹைலைட், வேற லெவலு. ஆமா, அதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் தேவைதான். இங்க வந்து யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் தான். இனிமே எல்லாம் மக்கள் கையில தான் இருக்கு. ஏன் ஓட்டு டிவிக்கு. ஏன்னா நம்ம வந்து இவரை விஜயகாந்த் அண்ணா விட்டுட்டோம். இவரை விடக்கூடாது. அதனால கண்டிப்பா இவருக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
தளபதி தளபதி தான் தளபதி தான் 2026 சிஎம். டயர்டா இருக்கீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கும் ப்ரோ. ப்ரோ தளபதி எனர்ஜி இருக்குல்ல? ரொம்ப மோசமான energy ஆ இருக்கு bro. வேற மாதிரி ப்ரோ. தளபதி பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. செம்ம எக்ஸைட்மெண்ட். வண்டியில வண்டியில போட்டு ஏறின்னு சரியான சவுண்ட் கிழிச்சு எடுத்தாச்சு. வேற மாதிரி தான். அடுத்து ஸ்கிரீன் பிளே பத்தல. லென்ஸ் போட்டுறலாம் ப்ரோ. இதுவே பத்தல ப்ரோ. இந்த கண்ணே பத்தல. 1000 கண்ணு இருந்தா தளபதி பார்க்க 1000 கண்ணு வேணும். வேற மாதிரி தளபதி. 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் தளபதி நாகப்பட்டினம் வந்திருக்காரு. பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும், பெரும் எழுச்சி பாத்தீங்களா. இப்ப 234 தொகுதியில ஃபர்ஸ்ட் சிஎம் கேண்டிடேட் தளபதி நாகப்பட்டினம் தான். அது இன்னைக்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு. திருச்சியில தடுத்தாங்க, நாகப்பட்டினம் தடுக்க முடிஞ்சா? நாகப்பட்டினம் தளபதியோட கோட்டை. அதை இன்னைக்கு தளபதி சொல்லிட்டாரா, நாங்க வந்து நடிக்க வரல, தமிழ்நாட்டுக்காக உண்மையை இருக்க வந்திருக்கோன்ட்டு. நல்லது நடக்கும். 2026 தளபதி கையில வரும். வெற்றி.